ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம சிஎஸ்எஸ் ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம வெப் பேஜ்ல ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றோம். அந்த கண்டெய்னருக்குள்ள நமக்கு ஒரு கண்டென்ட் தேவைப்படுது. அந்த கண்டென்ட் வந்து இன்கேஸ் அந்த கண்டெய்னரை விட பெருசாவும் இருக்கலாம், சின்னதாவும் இருக்கலாம். இப்போ பெருசா இருந்துச்சுன்னா ப்ராப்பரா நம்மளால வியூ பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்துல வந்து நம்ம ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். அந்த ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோல வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணிப்போம். அதுக்கு ஒரு டிவ் டேக் உள்ள கண்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறைய கண்டென்ட் ஆட் பண்ணுவோம். ஒரு பேராகிராஃப் மாதிரி நம்ம கண்டென்ட் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஆட் பண்ண கண்டென்ட் வந்து நம்மளோட லைவ் சர்வர்ல இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸ்டைல் நம்ம எதுக்கு ஸ்டைல் ஆட் பண்ண போறோம்னா, நம்மளோட டிவ் டேக்கு ஸ்டைல் ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓவர்ஃப்ளோ பார்க்கறதுக்காக நம்ம வந்து இந்த ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றதுக்காக ஹைட் விட்த் செட் பண்ணிப்போம். ஹைட் வந்து ஒரு 70 பிக்சல் செட் பண்ணிப்போம். அந்த மாதிரி விட்த் ஒரு 200 பிக்சல் செட் பண்ணிப்போம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க கண்டெய்னர் வந்து எந்த சைஸ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக சும்மா ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிப்போம். இந்த பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண கண்டெய்னர் ஹைட் வந்து 70 பிக்சல் அண்ட் விட்த் வந்து 200 பிக்சல். நம்ம கிரியேட் பண்ண கண்டெய்னரோட சைஸ் வந்து இதான். இந்த 200 பிக்சல் அண்ட் ஹைட் வந்து 70 பிக்சல். இதுதான் நம்ம கிரியேட் பண்ண கண்டெய்னர் சைஸ். ஆனா நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் வந்து நமக்கு இவ்வளோ பெருசு இருக்கு. இப்போ ஏன் இது வந்து நம்ம கண்டெய்னருக்குள்ள மட்டும் வியூ ஆகாம நம்ம கண்டெய்னரை தாண்டியும் வியூ ஆகிருக்குன்னா, ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியோட டிஃபால்ட்டா ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன இருக்கும்னா விசிபிள்னு இருக்கும். ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து டிஃபால்ட்டா விசிபிள்னு இருக்கும். விசிபிள்னு இருக்கும்போது அந்த கண்டெய்னரை தாண்டியும் நம்மளோட கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நம்ம இந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் நம்ம ஹிடன் கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம ஹிடன் கொடுக்கும்போது என்ன ஆகிருக்குன்னா, நம்ம கண்டெய்னருக்குள்ள மட்டும்தான் நமக்கு கண்டென்ட் வந்து வியூ ஆகிருக்கு. மத்த கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு ஹைட் ஆகிடுச்சு. ஹிடன் கொடுத்தா இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஸ்க்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரோல் கொடுக்கும்போது நமக்கு வந்து இங்க ஒரு ஸ்க்ரோல் பார் வியூ ஆகுது. அப்போ வந்து நம்ம கண்டெய்னருக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸை வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்க ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துப்போம். 100 கொடுத்தோம்னா நமக்கு நல்லா இங்க தெரியும். இந்த மாதிரி நம்ம நம்மளோட கண்டென்ட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துப்போம். நெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ ஆட்டோ. நம்ம ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு கொடுக்கும்போது இப்போ நம்ம கண்டெய்னர் வந்து நம்மளோட வித் எக்ஸிட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அந்த மாதிரி நம்மளோட ஹைட் வந்து எக்ஸிட் ஆச்சுன்னா நமக்கு வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் வந்து அதிகமாகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சிஎஸ்எஸ் ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம்.